தெரிஞ்சு இந்தியா ஃபார் சுப்பீரியர் சைடு. நியூசிலாந்து வந்து கொஞ்சம் லைட்டா எடுத்துக்க முடியாது. இப்போதைக்கு வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் சாண்ட்னர் தான் வித்அவுட் டவுட். I think Rohit Sharma is going to come to the party. ஹர்திக் பாண்டியாக்கு அன்ஃபிட்னா இந்தியன்ஸுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இந்தியா நியூசிலாந்து பாரல்ல வந்துடும். Not going to say okay இந்தியா தான் ஃபேவரட்ஸ் நியூசிலாந்து ஃபேவரட்ஸ் நான் சொல்ல போறது இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியா இஸ் கோயிங் டு வின்னுங்க. எனக்கு யார் வேணா வின் பண்ணாங்க, நல்ல கிரிக்கெட் ஆடணுங்க. வேர்ல்ட்லயே எந்த டீம் தோத்தா வருத்தமா இருக்கும்னா இட் இஸ் நியூசிலாந்து எப்பவுமே. வணக்கம் மக்களே, வெல்கம் டு டக் அவுட் ப்ரிவ்யூ ஆஃப் த கிராண்ட் ஃபைனல் இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025க்கான கட்டத்துக்கு வந்துட்டோம். அந்த ஒரு மேட்ச் பத்தி தான் நம்ம ப்ரிவ்யூ பண்ண போறோம். இந்த மேட்சை ப்ரிவ்யூ பண்றதுக்கு நம்மளோட நானி நேராரு ப்ரெடிக்ஷன் குரு. இந்த டோர்னமெண்ட்ல ஃபுல் ஃபார்ம்ல இருந்திருக்கீங்க. ப்ரெடிக்ஷன் பத்தி அப்புறமா வரலாம். பட் வாட் ஆர் யுவர் ஏர்லி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அபவுட் திஸ் கேம்? பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அதுவும் ஆஃப்டர் த நியூசிலாந்து ஒரு கிரஷிங் சவுத் ஆப்பிரிக்காக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து பயங்கரமா நியூசிலாந்து கலக்கிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா பயங்கர ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பாங்க ஃபார் இந்தியா அப்படின்றது தான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் தென் அதெல்லாம் இருக்கு ஒரு சைடு இருந்தாலும் கூட எனக்கு தெரிஞ்சு இந்தியா ஃபார் சுப்பீரியர் சைடு. எனக்கு வந்து கண்டிஷன்ஸ் நீங்க வந்து ஒரே ஊர்ல ஆடுறாங்க அதெல்லாம் சொன்னா கூட இப்போ நியூசிலாந்து ஃபைனல்ஸ் வந்ததுனால அதை கூட நீங்க வந்து ரைட் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா ஏற்கனவே ஒரு மேட்ச் ஆடிட்டாங்க. ஸோ அண்ட் துபாய் விக்கெட் வந்து ஆக்சுவலாக ஒரு மேட்சுக்கு இன்னொரு மேட்சுக்கும் டோட்டலி டிஃப்ரெண்ட் விக்கெட்ஸ் தான் இருக்கு. நீங்க வந்து ஒரே கண்டிஷன்ல ஆடுறாங்க ஒரே மாதிரி விக்கெட் இருக்குல்லாம் கிடையவே கிடையாது. பிச்சு மாறிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்தியா ஆடின 3 மேட்ச் 3 டிஃப்ரெண்ட் பிச்சஸ். ஸோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த அட்வான்டேஜ்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த அது வந்து ஆக்சுவலா என்னன்னா அந்த தோத்து போன டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் வந்து அவங்களுடைய பழங்காலத்து எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த அட்வான்டேஜ் இந்தியா சொல்லிட்டு அப்படியே அழறாங்க பாவம். அவங்கள பார்த்து நம்ம பரதா பண்ணலாம், நோ ப்ராப்ளம். அழுங்க நல்லா அழுங்க. பட் இருந்தா கூட இந்தியன்ஸ் வந்து ஃபார் சுப்பீரியர் சைடுங்க, சான்ஸே கிடையாது. ஓகே நம்ம அந்த வரலாம். நம்ம வந்து ஃபேவரட்ஸ் அதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி ஐ திங்க் வில் டாக் அபவுட் லைட்டா டச் பண்ணிக்கலாம். நியூசிலாந்து வந்து எப்படி வந்திருக்காங்க இந்த ஒரு ஃபைனலுக்கு அப்படின்ட்டு ஒரு கன்வின்சிங்கான ஒரு விக்டரி அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா. அஃப்கோர்ஸ் இந்த மேட்ச் லாகூர்ல நடந்தது. சவுத் ஆப்பிரிக்கா ஒரு பெரிய ஸ்கோரிங் மேட்ச். நியூசிலாந்து இன்ஃபேக்ட் டாஸ் வின் பண்ணி நாங்க பேட்டிங் ஆடுறோம் தில்லா ஆடினாங்க. ஆப்வியஸ்லி யோமி சவுத் ஆப்பிரிக்கா வந்தாங்களா மேட்சுக்கு? வரல இல்ல, ஒரு ஒன்லி நியூசிலாந்து தானே போச்சு. சவுத் ஆப்பிரிக்கா வரல. கரெக்ட், ஃபேர் எனஃப். அவங்க வந்து டர்ன் அப் ஆகல. ஆப்வியஸ்லி ஒரு நாக் அவுட் மேட்ச் போது ஐ திங்க் they didn't turn up தாங்க. அந்த மாதிரியான ஒரு மேட்சா தான் இருந்தது. நியூசிலாந்துக்கு ஒரு ப்ரொஃபஷனலான கிளினிக்கலான ஒரு விக்டரி. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் டெஃபினெட்லி இருக்கும். ரச்சின் ரவீந்திரா ஒரு சரியான 100. கேன் வில்லியம்சன் ஒன்ஸ் அகெயின் அவரோட குவாலிட்டியை காமிச்சாரு. ஒரு செமிஃபைனல்ஸ் கேம் ஐசிசி மேட்ச் போது அவரும் ஒரு 100 அடிச்சாரு. அண்ட் போலிங்ல மிச்சல் சாண்ட்னர் ஒரு கேப்டன், ஒரு சரியான போலிங். அந்த ஒரு விக்கெட்ல வந்து அவரு வந்து தனியா தெரிஞ்சாரு. ஐ திங்க் தட் இஸ் கோயிங் டு பி ஒரு டிஃபைனிங் ஃபேக்டர் கமிங் இன்டு திஸ் ஃபைனல். பட் சேயிங் தட் இந்த மேட்சுக்கு ஃபைனலுக்கு வந்து ஆப்வியஸ்லி நீங்க சொன்ன மாதிரி பிளேயிங் கண்டிஷன்ஸ் ஆர் ஈவனுங்க. எனக்கு ஈவன் அவுட் ஆயிடுச்சு. ஏன்னா இந்தியா வந்து நிறைய மேட்சஸ் இங்க ஆடி இருக்காங்க. பட் நியூசிலாந்து ஆல்சோ ஒரு மேட்ச் ஆடி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பிளேயிங் இந்த கேம் அண்ட் அந்த மேட்ச் தோத்து இருக்காங்க. ஸோ நிறைய கத்துப்பாங்க. நியூசிலாந்து வந்து கொஞ்சம் லைட்டா எடுத்துக்க முடியாது. நீங்க வந்து சொல்றீங்க இந்தியா ஃபேவரட்ஸ்னு. நியூசிலாந்து டக்குன்னு லேர்ன் பண்ணி கம்பேக் பண்ற அந்த எபிலிட்டி அவங்க கிட்ட இருக்கு. அந்த அளவுக்கு ஹை குவாலிட்டி பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி இட் இஸ் கோயிங் டு பி an even, அட்லீஸ்ட் கண்டிஷன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஒரு ஈவன் கான்டெஸ்ட் எதிர்பார்க்கலாம். நல்ல டீம் வந்து எந்த டீம் நல்லா ஆடுறாங்களோ அவங்க தான் வின் பண்ண போறாங்க. ரைட் யோபி, நான் ஒரே சொல்றேன், டிப்ளமேட்டிக்கால நான் இருக்க தயாராகவே இல்லை. நான் என்ன சொல்றேன்னா ஒரு டீம் 2 டீம் ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்குன்னா டெஃபினெட்லி நல்லா கிரிக்கெட் ஆடி தான் ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க. அதனால வந்து அந்த 2 டீம் தான் வந்து டிசர்விங் டு பி இந்த ஃபைனல்ஸ். ஸோ அங்க வந்திருக்காங்க. யூ கேனாட் டேக் தம் லைட்லி. எல்லாமே இருக்கு. நியூசிலாந்து ஃபைட்டிங் சைடு, ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் நியூசிலாந்து பிச்சிருவாங்க, எல்லாமே இருக்குங்க. பட் இருந்தா கூட நீங்க வந்து மேன் டு மேன் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரிஞ்சு இந்தியா ஃபார் சுப்பீரியர். அதாவது இந்த இந்தியன் டீம் வந்து நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்ல பொறுத்த வரைக்கும், இந்த டோர்னமெண்ட்டுக்கு அசெம்பிள் ஆன டீம்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியன்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 30 to 40% பெட்டர் தேன் ஆல் தி அதர் டீம்ஸுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து நீங்க மேன் டு மேன் என்னங்க இது டாப் டு பாட்டம் நீங்க பாத்தீங்கன்னா நம்பர் 8ல ஜடேஜா வராரு,
போலிங்ல 4 ஸ்பின்னர், 2 ஃபாஸ்ட் பவுலர் பிளஸ் அதாவது ஹர்திக் பாண்டியா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தான், அவரு நல்லா போடுறாரு. அண்ட் ரிஷப் பந்த் உள்ள உட்காந்து வச்சிருக்காங்க, ஹர்ஷித் ராணா உள்ள உட்காந்து வச்சிருக்காங்க. ஏங்க செம சைடுங்க நீங்க வேற. நான் ஒரே ஒரு கேள்விதான் கேக்குறேன். நான் ஒரே ஒரு கேள்விதான் கேக்குறேன். கிரிக்கெட் வந்து நீங்க சொல்ற மாதிரி 30-40% பெட்டர் இந்தியன் டீம், ஓகே நான் ஒத்துக்கிறேன். பட் ஒரு பேட் டேனா இருங்க, நான் ஒரு பேட் டே இந்தியன் டீமுக்கு ஒரு பேட் டே வருது பேட்டிங் டிபார்ட்மெண்ட்ல, அதை கேபிடலைஸ் பண்றதுக்கு நியூசிலாந்து கிட்ட டீம் இருக்கா இல்லையா? அத வந்து நியூசிலாந்து மட்டும் இல்லங்க, அத வந்து ஒரு வின்னா மாத்துறதுக்கு அவங்க are they equipped enough அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எனக்கு கிட்ட. If India has a bad day like so many teams in the past, the mighty West Indians, அப்ப இருந்த இந்தியன் டீம் வந்து டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டாங்க தெரியல. சீகா டீம்லாம் வந்து முதல் 3 மேட்சுக்கு அப்புறம் அமெரிக்காவுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டாரு அவரு. ஷூரா குவாலிஃபை அடுத்த ரவுண்டு அந்த சூப்பர் 6 சூப்பர் 8 அதுக்கே நாங்க போக மாட்டோம்ன்ற மாதிரி புக் எல்லாம் பண்ணிட்டாரு. ஹோட்டல் ரூம்லாம் புக் பண்ணிட்டாரு. சீகாக்கு எக்கச்சக்க லாஸ் அதுல. அந்த காலத்துல எல்லாம் டிக்கெட் விலை எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. சோ அந்த மாதிரி இருந்த இந்தியன் டீமுக்கு அகேன்ஸ்டாவே ஒன் வெரி பேட் டே த மைட்டி வெஸ்ட் இண்டியன்ஸ் லாஸ்ட். இப்ப இருக்கிற நீங்க சொல்ற பேட் டே வந்தா என்ன, நீங்க சொல்ற பேட் டே வந்தா எதுக்கு நியூசிலாந்து? பங்களாதேஷே கேன் பீட் இந்தியா. 2007 வேர்ல்ட் கப்ல என்ன ஆச்சு? ஒன் பேட் டே பங்களாதேஷ் பீட் இந்தியா அவுட் ஆஃப் கப். இல்ல இருங்க நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். நீங்க பேட் டேக்கு நான் வந்து என்னைக்குமே நான் ரெடியா, அதாவது இந்தியாவுக்கு ஒரு பேட் டே வந்தால் நியூசிலாந்து வின் பண்ணும். அதுலயே ஆன்சர் இருக்கு. இந்தியா ஹாஸ் டு ப்ளே வெரி 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 புவர் கிரிக்கெட். அப்ப நியூசிலாந்து புவர் கிரிக்கெட் நான் சொல்ல மாட்டேன் நானே. See, it is not about poor cricket. It is sometimes just the pressure of the final. நீங்க என்னதான் வந்து இந்தியா வந்து கொடி கட்டி பறந்து இந்த ஃபைனல்ஸ்க்கு வந்தாலும் ஓகேயா, இது வரைக்கும் ஒரு லாஸும் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, லாஸ் ஆஃப் ஆவரேஜ்னு அப்படின்னு ஒரு மேட்டர் இருக்கு. இன்னொரு பக்கம் நியூசிலாந்து ஒரு அடி வாங்கியிருக்காங்க. சோ இதுவும் அவங்களுக்கும் அது வந்து பொருந்தும். சோ நம்ம லைட்டா எடுத்துக்க முடியாது. எஸ் இந்தியா ஃபேவரட்ஸ்னு சொல்லலாம், நம்ம இந்தியா சைட்ல இருந்து இந்தியா ஃபேவரட்ஸ்னு சொல்லலாம். பட் ஒரு நியூட்ரல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நான் லைட்டா எடுத்துக்க மாட்டேங்க. நியூசிலாந்து எஸ்பெஷலி மோர்சோ பாத்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் ஒரு ஐசிசி ஃபைனல்ஸ்ல வந்து ஞாபகம் இருக்கும், வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ல தம்சம் பண்ணாங்க இந்தியாவை. இங்கிலாந்து போயிட்டு 2000ல நீங்க இந்த மேட்ச் கண்டிப்பா பாத்திருப்பீங்க. 2000 இதே சாம்பியன்ஸ் ட்ராஃபி நாக் அவுட்னு அப்போ கூப்பிட்டு கால் பண்ணிருந்தாங்க. அங்கேயும் வந்து கிறிஸ்கேன்ஸ் ஒரு 100 அடிச்சு ஃபைனல்ஸ்ல வந்து இந்தியா பீட் பண்ணிட்டு கங்குலி அவரு தான் அப்போ கேப்டன். நேத்திக்கு தான் அந்த மேட்ச் வந்து ஹைலைட்ஸ் நான் வந்து கமெண்ட்ரி பண்ணிட்டு வந்தேன், நேத்திக்கு பார்த்தேன். அதுலயும் மேன் டு மேன் நீங்க பாத்தீங்கன்னா கணக்கே இல்ல. அந்த ஒரு மேட்ச்ல நான் சொல்றேன், சச்சின் டெண்டுல்கர், சௌரவ் கங்குலி, பேட்டிங்ல வேற யாரும், ராகுல் டிராவிட், அப்புறம் வந்து போலிங்ல வந்து உங்களுக்கு அனில் கும்ப்ளே, ஜஹீர் கான், வெங்கடேஷ் பிரசாத், மேன் டு மேன் நியூசிலாந்து ஈடே கிடையாது வந்து தம்சம் பண்ணாங்க. கிறிஸ்கேன் ஒருத்தர் வந்து ஒரு பிரில்லியன்டான ஒரு நாள் 102 நாட் அவுட் அடிச்சாரு. சோ நீங்க வந்து ஹிஸ்டரிய மறக்க கூடாது. நான் உடனே சொல்லிடுறேன், அதாவது இந்த டீமும் வந்து ஆக்சுவலா நான் குறைச்சே இடம் போடலங்க. அதாவது இந்த நியூசிலாந்து டீம் வந்து அப்படி வாங்க ஏங்க, ரச்சின் ஃபார்ம்ல இருக்காரு, செம்மையா ஆடுறாரு, லெஜெண்ட் இன் த மேக்கிங். கேன் வில்லியம்சன் ஒரு புது கேவின் வில்லியம்சன், இது ஆக்சுவலா 2.0 கேன் வில்லியம்சன். எல்லா ஷாட்டும் ஆடுறாரு, ஃபீல்டிங் பயங்கரமா பண்றாரு, 100 அடிக்கிறாரு. லாத்தம் எக்ஸலன்ட் பிளேயர் ஆஃப் ஸ்பின் போலிங். என்ன கான்வே மாதிரி ஒரு டாப் குவாலிட்டி பிளேயர் அகேன்ஸ்ட் ஸ்பின் டிராப் பண்ணிருக்காங்க. யங் இப்பதான் வந்து இந்தியாவை செம்ம அடி கொடுத்துட்டு போனாங்க. ஸ்பின்னிங் ட்ராக்ஸ்ல தே பீட் இந்தியா, ஓகேவா? அண்ட் தென் எங்க தெரியுமா, நாங்க நியூசிலாந்துக்கு நான் வந்து ஒரு சரிவை பாக்குறேன் அகேன்ஸ்ட் இந்தியாவை. பேட்டிங் நல்லா ஆடுறாங்க, இந்தியாவுடைய ஸ்ட்ரென்த் ஸ்பின், நியூசிலாந்து குவாலிட்டி பேட்ஸ்மேன் அகேன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ் ஒத்துக்கிறேன். எங்கன்னா அங்க ஹென்ரி ஒருத்தர் தாங்க, அவர் போன மேட்ச் கடைசியில இன்ஜூர்டு. நான் ஏன் இவ்வளவு கான்பிடண்டா சொல்றேன்னா, வந்தாரு பட் அது ஒரு இன்ஜுரி. ரூர்க்கு வந்து ரன்னு தான் வழங்குறாரு, அவருக்கு வந்து ஆக்சுவலா விக்கெட் டேக்கிங் முடியல. அதுக்கப்புறம் வந்து பிரேஸ்வெல் டீசென்டா போடுறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து வேற யாரும் இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் யாரோ இருக்காரு, ஜேமிசன். என்ன ஜேமிசன் வந்து அவருக்கு வந்து டே கணக்கு. சில நாள் நீங்க அவர் ஒய்ட்ல ஆரம்பிச்சாருன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 8 ஒய்டு போட்டுருவாரு.
அண்ட் ஷார்ட்டா போட ஆரம்பிச்சிட்டாருன்னா அவரை பிச்சிடுவாங்க. சூப்பரா போட்டாரு. இங்க நீ துபாய்ல நடக்கும் போது நியூ பால்ல சூப்பரா போட்டாரு. ஒரு விக்கெட் வேற எடுத்தாரு. சாண்டனர் ஐ அக்செப்ட். சாண்டனர் இஸ் இப்போதைக்கு வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் சாண்டனர் தான், வித்வுட் டவுட். வேற யாருமே அந்த ரேஞ்சில் கிடையாது. ஈவன் ஜடேஜா கூட சாண்டனருடைய அவருடைய கைல் வந்து வேற லெவல்ல இருக்கு. ஸோ எல்லாமே இருந்தா கூட கலெக்டிவ் இந்தியன் போலிங் அண்ட் கலெக்டிவ் நியூசிலாந்து போலிங்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்தியன் போலிங் இஸ் ஃபார் சுப்பீரியர். அண்ட் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஆன் ஈக்குவல் டர்ம்ஸ்னே நீங்க வச்சுக்கோங்க. அவங்க எல்லாரும் செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க. 400 அடிச்சிருக்காங்க இந்த டோர்னமெண்ட்லயே. ஸோ ஒரு டாப் 5ல வந்து ஐ திங்க் 4 பேர் 100 அடிச்சிருக்காங்க. அண்ட் மிச்சல் அண்ட் கான்வே ஃபார்ம்ல இல்ல அந்த அளவுக்கு. பிலிப்ஸ் கடைசியில பொழக்கிறார். ஸோ பேட்டிங் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் சிமிலர் பேட்டிங். பட் த குவாலிட்டி ஆஃப் த இந்தியன் போலிங் டெஃபினெட்லி எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் வந்து நான் வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா பேசுறதுக்கு வந்து ஐ எம் நாட் அண்டர் எஸ்டிமேட்டிங் நியூசிலாந்து. நீங்க அது நினைக்காதீங்க. நான் டிப்ளமேட்டிக்கா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். அதாவது ஃபைனல்னா ஒரு சிம்பிள் விஷயம் யோமி. ஃபைனலுக்கு எந்த டீம் வந்தாலுமே குறைச்சி இடம் போடக்கூடாது. ஃபைனல் மட்டும் இல்லை, எந்த மேட்சுமே யாரையுமே குறைச்சி இடம் போடக்கூடாது. ஸோ அவ்வளோதான். அது இந்த குறைச்சி இடம் போடுறதே கிடையாது. பட் இப்போ நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஐ ஃபீல் இந்தியா இஸ் த ஃபேவரட் கோயிங் இன்டு தி மேட்ச். ஃபேர் எனஃப் ஃபேவரட்ஸ்னு வைக்கலாம். பட் அந்த 30-40% தான் எனக்கு வந்து கொஞ்சம் வந்து இடிச்சது. பட் ஓகே ஃபைன். மூவிங் ஃபார்வர்ட் நம்ம ஒரு கொஞ்சம் நியூசிலாண்டோட ஷூஸ்ல இருந்து பார்ப்போமே. ஓகே, என்ன அவங்களுக்கு வந்து என்னெல்லாம் ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்க்கும்போது டெஃபினெட்லி இந்தியா பக்கம் ஒரு கன்சர்ன் இருந்திருக்கு. தட் இஸ் சுப்மன் கில்லோட அவரோட அந்த ஒரு ஃபார்ம். லாஸ்ட் 2 இன்னிங்ஸ் வந்து அடிக்கல. ஒரு 100ஓட ஆரம்பிச்சாரு. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு 30-40 அடிச்சாரு. அதுக்கப்புறம் லாஸ்ட் 2 இன்னிங்ஸ் வந்து அந்த ஒரு டேப்பர் டவுன் ஆயிருக்கு. அது டெஃபினட்டா ஒரு கன்சர்ன் ஃபார் இந்தியா, விச் நியூசிலாந்து பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்ப்பாங்க. ஐ திங்க் என்ன வாட் யூ ஃபீல் அபவுட் திஸ் நானி? இல்லங்க, கில்லுக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கில்லுடைய அவர் வந்து he will come good definitely in the finalsல. ஏன்னா கில் இஸ் a big match player. நல்ல ஒரு செம்ம ஸ்ட்ராங் ஹெட் எல்லாம் இருக்கு. பட் என்ன தெரியுமா, கில்லுக்கு வந்து இந்த துபாய் விக்கெட் வந்து அந்த அளவுக்கு சூட்டபிள் கிடையாதுங்க. ஏன்னா இந்த துபாய் விக்கெட் மேட்ச் என்ட்ரி எல்பிடபிள்யூ எடுத்தாரு, ஞாபகம் இருக்கட்டும். அதான் சொல்றேன், கில்லுக்கு நான் என்ன சொல்றேன் கேளுங்க. எல்பிடபிள்யூ அதுக்கு போன மேட்ச் கூட பாத்தீங்கன்னா பிளே டவுன் ஆனாரு. ஆடி முடிச்சுட்டு டுவார்ஷியஸ்க்கு வந்து பிளே டவுன் ஆனாரு ஆஸ்திரேலியாவோடையும். பிகாஸ் கில் இஸ் அ பிளேயர் வேற ஆன் த ரைஸ் ஆடுற பிளேயர், கொஞ்சம் டால் அண்ட் ஒரு எலிகென்ட் ஒரு பிளேயர் அவரு. அவருக்கு ஆக்சுவலா துபாயில அந்த பால் ஸ்டாப் ஆகி வர விக்கெட்ஸ் வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். த சேம் ப்ராப்ளம் ஐ ஃபோர்சி ஃபார் ரச்சின் ரவீந்திரா. ரச்சின் ரவீந்திராவும் அந்த ஹைட்ல இருந்து அப்படியே ஆடுற பிளேயர். அந்த மாதிரி இருக்கும்போது ஷம்மி கிட்டே மாட்டிப்பாரு அவர். ஷம்மி ஹர்திக் பாண்டியாவே தாண்டுவாரான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன்னா அவுட் ஆனாரு, ஹர்திக் பாண்டியாக்கு தான் அவுட் ஆனாரு அந்த இந்த லீக் ஸ்டேஜ்ல. அதான் எதனால சொல்றேன்னா, இப்போ நீங்க இப்போ கேன் வில்லியம்சன் மாதிரி பிளேயர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆடுவாரு. கான்வே ஆடிடுவாரு. இப்போ கான்வே சப்போஸ் 11ல எடுத்தான்னு வச்சுக்கோங்க, அவர் he will play. Whereas இந்த ஸ்ட்ரோக் மேக்கர்ஸ் வந்து இவங்க வந்து பாகிஸ்தான் இப்போ இருங்க யோமி, உங்களுக்கு ஒன்னே சொல்லிடுறேன். இஃப் திஸ் ஃபைனல் வாஸ் டு ஹேப்பன் இன் பாகிஸ்தான், லாகூர் வச்சுக்கோங்க, ஐ வில் சே 50-50ங்க. அதுல டவுட்டே கிடையாது. ஏன்னா நியூசிலாந்து கேன் சேஸ் எனிதிங். தேர் bowlers will be equally good or bad like Indians in Lahore. So அது ஈவன் ஸ்டீவன்ஸ். இந்த இடத்துல 4 குவாலிட்டி ஸ்பின்னருங்க இந்தியன்ஸ். அது வந்து பிளஸ் ஷம்மி. கரெக்ட். நான் கில்லு பத்தி கேட்டா நீங்க எங்கேயோ போயிட்டீங்க, பரவாயில்ல. இல்ல, கில்லுக்கு வந்து இது நாட் சூட்டபிள். பட் அவர் வந்து he is a fighter. He will come good. Fair enough. பட் ஒரு விஷயம் எனக்கு கன்சிஸ்டன்டா ஒரு விஷயம்னா என்னன்னா, அவருக்கு அந்த ஸ்டம்ப் போடும் போது, எஸ்பெஷலி நீங்க சொன்ன மாதிரி பால் கொஞ்சம் நின்னு வரும்போது, அந்த லெக் சைட் பிளே வந்து கொஞ்சம் அவருக்கு ஃப்ரீ ஃப்ளோயிங்கா வர மாட்டேங்குது. இந்த சென்ஸ் ஃபிளிக் ஆடும் போது ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். நின்னு வரும்போது ஃபிளிக் ஆடலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு விஷயம். அங்கதான் வந்து லாஸ்ட் மேட்ச் ஐ ஃபெல்ட் மேட் ஹென்ரி வந்து பெரும்பாலும் உள்ள போட்டு ஒரு பால் ஸ்ட்ரைட்டன் பண்ணுவாரு. அங்க வந்து ட்ரபிள் பண்ணிட்டாரு. And கொஞ்சம் கால் போகுது. பட் that's okay. எனக்கு saying that I think he has the caliber. He's got the once அவரு செட் ஆயிட்டாருன்னு வைங்களேன், you know that
நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே சரியான ஒரு 100 அடிச்சு நாட் அவுட்ல வந்தாரு. ஐ அம் ஷூர் ஹி இஸ் கோயிங் டு கம் பேக். பட் சேயிங் தட் இன்னொரு கன்சர்ன் ஃபார் இந்தியா இஸ் கொஞ்சம் லாஸ்ட்ல நியூசிலாந்து மேட்ச்ல லாஸ்ட்ல ஹர்திக் பாண்டியா ஒரு ஃபிட்னஸ் கன்சர்ன் இருந்தது. நொண்டி தான் ஆடினாரு, ஓட முடியல. 2023 ஃபைனல் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. நானே செமிஃபைனல்ஸ் வரைக்கும் சூப்பரா ஆடிட்டு ஃபைனல்ல ஒரு பாவம் இன்ஜுரி ஆயிட்டாரு. அதே மாதிரி திரும்ப ஐ யூ சீயிங் சம்திங் ரிப்பீட் ஆதா அந்த ஒரு விஷயம்? ரிப்பீட் ஆச்சுன்னா இட்ஸ் a big setback. ஏன்னா டீமுடைய பேலன்ஸ் வந்து தரது வந்து ஹர்திக் பாண்டியா தான். இப்போ நீங்க ஹர்திக் பாண்டியா இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்லி யூ ஹேவ் டு பிளே ஹர்ஷித் ராணா ஸ்ட்ரெயிட் அவே. ஏன்னா நீங்க ஒரு இல்ல ஹர்ஷ்தீப் ஏன்னா சான்ஸே கொடுக்கல. ஹர்ஷித் ராணா தான் போட்டிருக்காரு இந்த டோர்னமெண்ட்ல. ஸோ ஸ்ட்ரெயிட் அவே நீங்க ஹர்ஷித் ராணா எடுத்துன்னு வந்துட்டீங்கன்னா தென் த டெய்ல் பிகம்ஸ் லாங்கர். அண்ட் ஹர்திக் பாண்டியா பிளேயிங் ஸ்பின்னர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடனரி பிளேயர். நம்ம செம்மையா அடிச்சாருங்க அவரோட அந்த கான்பிடன்ஸ் லெவல் வந்து எங்கேயோங்க. அதாவது 3 டாட் பால் ஆடினாரு. நானே 4வது பால் அசால்ட்டா வச்சு செஞ்சாரு. வச்சிட்டுல பால கூட பாக்கல, அப்படியே இங்க பாத்துட்டு அப்படியே அந்த ஸ்வாக் வேற லெவல் அவருக்கு. ஐ மீன் லைக் நம்ம வந்து கிரிக்கெட் விட்டு தள்ளி போறோம், அவரோட ஸ்வாக் பத்தி எல்லாம் பேசுறோம். பட் இட் ஜஸ்ட் சேஸ் லைக் அவர் எவ்வளவு கான்பிடென்ட்டா இருக்கிறாரு as a person. அண்ட் அந்த ஒரு கான்பிடன்ஸ் தேவை இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒரு கிரன்ச் சிச்சுவேஷன்ல. ஏன்னா அந்த ஒரு மேட்ச் அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியாவும் கொஞ்சம் ஸ்லோ ஒரு மாதிரி போச்சு, ஒரு மாதிரி கொஞ்சம் அப்படிதான் இருந்தது. 2 குட் ஓவர்ஸ் ஆர் ஒரு விக்கெட் வந்த உடனே ஹர்திக் பாண்டியாவோ இல்ல கேஎல் ராகுல் அவுட் ஆயிருந்தா அன்னைக்கு மேட்சே ஒரு மாதிரி டேஞ்சர் ஆயிருக்குங்க. ஏன்னா ஆல்வேஸ் ஸ்கோர் ஆன் போர்டு வந்து ப்ரெஷர். எப்பவுமே ஸ்கோர் ஆன் போர்டு இஸ் அ ப்ரெஷர். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சேசிங்ல இப்போ ஹர்திக் பாண்டியா வந்து அன்ஃபிட்னார்னா மேட்ச் ஈவன் அவுட் ஆயிடும் டேர்ம்ஸ். ஏன்னா அது வந்து பெரிய இடி. எனக்கு வந்து மோர் தேன் இஸ் போலிங். நீங்க சொன்ன அந்த ஸ்வாக் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் தி டீம். ஒரு கான்ஃபிடன்ஸுங்க. அப்படி வந்துட்டு நல்லா பண்ணலாம், சும்மா அடிச்சு தூக்கிடலாம் சொல்லிட்டு அப்படியே நடந்து வர்றது ஸ்டைலு, அதுவே மெயின். I'll tell you what, நானே இந்த மாதிரி ஒரு bowlers perspectiveல இருந்து நான் சொல்றேன், ஒரு பேட்டர் இந்த மாதிரியான ஒரு பாடி லாங்குவேஜ் தெரிய வைக்கிறாருன்னா, வெளியே காட்டுறாருன்னா, எனக்கே as a bowler ஒரு டவுட் வரும். இந்த ஆள் என்ன இப்படி இருக்கிறான், இப்படி ஒரு பயத்தை உருவாக்குறாரு. கிரேட் பிளேயர், கிரேட் bowlers என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் இட்ஸ் ஜஸ்ட் அ பாடி லாங்குவேஜ். அவனுக்கும் உள்ள வந்து டெஃபினெட்லி வந்து ஹார்ட் படன்னு அடிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது they will see through it. But not many players are great bowlers. நிறைய all you need is அந்த ஒரு பால்ல ஒரு bowler ஒரு மிஸ்டேக். அதாவது ஜாம்பா அந்த ஓவர் போட்டார் நானே 3 குட் பால்ஸ். ஓகே, 3 குட் பால்ஸ். அவர் வந்து காமா அந்த ஒரு சிச்சுவேஷன்ல வெயிட் பண்ணாரு. சாம்பாக்கு பிரஷர் பில்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நீங்க 3 டாட் பால்ஸ் as a bowler போட்டீங்கன்னா and you know that the batter அடிக்க போறான் போது 99% of the time fourth ball will be in his range. அதுதான் வந்து அது நீங்க as a bowler எதுவுமே பண்ண முடியாது. You have to be terrifically very good, calm under pressure, and நீங்க வந்து different, you have to be ahead of the batter. தப்பி தவறி நீங்க அந்த லைன் அண்ட் லென்த் மிஸ் பண்ணீங்கன்னா ஹர்திக் பாண்டியா, MS தோனி, கிளாசன் இந்த மாதிரி பேட்டர்ஸ் எல்லாம் வந்து அடிச்சிருவாங்க. அதான் அந்த மாதிரியான ஒரு கேலிபர் உள்ள ஒரு பிளேயர் தான். பட் எஸ், நீங்க சொன்ன மாதிரி அந்த கேலிபர் உள்ள ஒரு பிளேயர் வந்து ஃபைனல்ஸ் மிஸ் அவுட் பண்ணா ஐ திங்க் இட் வில் பி அ பிக் ப்ளோ. ஐ திங்க் யாருமே அவரை ரீப்ளேஸ் பண்றதுக்கு வெளியே யாருமே கிடையாது. ஸோ ஹோப்ஃபுல்லி ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். நானே ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். ஐ திங்க் அந்த இன்ஜுரி பார்க்கும் போது அவருக்கு ஆங்கிள் தான் ஒரு ஸ்லைட்டான ஒரு ட்விஸ்ட் இருந்த மாதிரி இருந்தது. அண்ட் இப்போ ஒரு 3 days பிரேக். ஸோ ஐ திங்க் he should be okay. டேப்லாம் பண்ணிட்டு எனக்கு நிறைய ஆங்கிள் இன்ஜுரி வந்திருக்கு. சப்போஸ் ஆங்கிள் இன்ஜுரின்னு வந்தா ஐ திங்க் he should be okay. I think he should be okay. நானே அதாங்க ஆங்கிள் அவருக்கு ட்விஸ்ட்னா அந்த மேட்ச்லயும் ட்விஸ்ட் இருக்கும் ஷூராவே. ஏன்னா பாருங்க, இப்போ ஒன் பிட்வீன் ஜடேஜா அண்ட் அக்ஷர் பட்டேல் யாருக்கும் ஒருத்தர் இன்ஜுரினா கூட யூ கேன் மேக் அப். வேற இவர் வந்து அதுதான் எப்பவுமே வந்து நம்ம பேசுவோம். இந்தியா வந்து ஆல்ரவுண்டர்ஸ் வந்து சில பேருக்கு அன்னி கூட ஏதோ நம்ம டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கும் போது வந்தது. நம்ம ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் நம்ம பண்ணிட்டு இருந்தோம் ஒரு டிஸ்கஷன். அதாவது இந்தியா கபில் தேவுக்கு அப்புறம் ஆல்ரவுண்டர்ஸே ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்னு உடனே டக்குன்னு யாரோ ஒருத்தர் கூட பண்ணியிருந்தவங்க யாரோ, என்னங்க ஜடேஜா, அஸ்வின், அவருன்னா யாருங்க அதெல்லாம் இருக்காங்க. ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர் யாரு இருக்காங்க?
அதுதான் இருக்கிறதுக்குள்ள ஒரு டீமோடைய பேலன்ஸே வெதர் யூ பிளே எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர், எக்ஸ்ட்ரா பேசர், வேண்டான் டிசைட் பண்றது, எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன், ஒரு ஃபாஸ்ட் bowling ஆல்ரவுண்டர் இஸ் கோல்டுங்க. அதான் யோமி கோல்டு. அண்ட் இவரு பண்ற விஷயம் பாருங்க, இவர் பண்ற விஷயங்கள் ஃபார் த டீம் பாருங்க. நியூ பால்ல போடுறாரு. யூசுவலா இந்த ஃபாஸ்ட் bowling ஆல்ரவுண்டர் வந்து ஒன் சேஞ்ச் வருவாங்க. பட் இவரோட ஸ்கில் செட்ஸுக்கு நியூ பால்லையும் போடலாம், டெத்லயும் போடலாம், மிடில் ஓவர்ஸ்லயும் போடலாம், அண்ட் சரியான ஒரு பினிஷர். சோ அந்த விதத்துல தில்லா எப்படி அஞ்சு ஸ்பின்னர் எடுத்துட்டு போனாங்க, இவரை பேஸ் பண்ணி தான். ஏன்பா ரெண்டு ஃபாஸ்ட் bowler ஆடலாம், ஹர்திக் பாண்டியா ரெண்டுமே பண்ணுவாரு அப்படின்னு தானே தில்லா எடுத்துட்டு போறாங்க. கரெக்டுங்க. இன்னொன்னு நீங்க பினிஷர் மட்டும் கிடையாது, அங்க வேற இவர் ஒரு குவாலிட்டி ஆல்ரவுண்டர். சப்போஸ் நம்பர் 4ல இறக்கி விட்டான்னு வச்சுக்கோங்க, he can hit a 80 சாலிடா. இப்ப நம்ம ஜிடிக்கு பார்த்தோம், ஜிடிக்கு ஒரு சீசன் ஃபுல்லா வந்து he was playing at number 4, number 3 போட்டு கலக்கினார். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்னொன்னுங்க, பயங்கர கான்பிடன்ட் கை. அந்த ஒரு நம்பர் 3ல நீங்க அம்சம் வச்சு போய் 100 அடிக்கிற அளவுக்கு இஸ் காட் தி கெப்பாசிட்டி. ஏங்க ஹர்திக் பாண்டியாக்கு அன்ஃபிட்னா இந்தியன்ஸுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இந்தியா நியூசிலாண்டு பாரல்ல வந்துடும். அக்ரி. ஓகே, இந்தியன் டீமோட கன்சர்ன்ஸ் நம்ம பார்த்தோம். இப்ப நியூசிலாந்து டீம், அதாவது இந்தியன் டீம் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, எந்த விஷயங்கள் யோசிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வில் யங்கோட லாஸ்ட் 3 கேம்ஸ் அவரோட ஃபார்ம் வந்து வெரி சிமிலர் டு கில். பட் சேயிங் அபவுட் கில், நானே ஒரு சின்ன கிசு நம்ம பார்த்தல என்ன ஏதுன்ட்டு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த போன மேட்ச்ல வந்து கில் வந்து எம்ஆர்எஃப் பேட் ஸ்டிக்கரை போட்டுட்டு மேட்ச் ஆடினாரு. எம்ஆர்எஃப் எவ்வளவு லெஜெண்ட்ஸ் எல்லாம் இப்ப நம்ம பார்த்திருக்கோம். அந்த வரிசையில நம்ம கில்லும் சேர்ந்துட்டாரு. சச்சின், விராட், லாரா, எவ்வளவு பேரு, ஏபி டிவிலியர்ஸ், அந்த வரிசையில நம்ம கில்லும் சேர்ந்துட்டாரு. எல்லாரும் பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் போட்டுருவாங்க. அந்த பேட் சான்ஸ் இல்லைங்க. அந்த ஒரு இது பார்க்கும் போதே மெயினா சச்சின் தாங்க. எம்ஆர்எஃப்னாலே சச்சின் தான். அந்த பேட் வச்சு விராட் இப்ப விராட், சச்சின் அண்ட் விராட், லாரா ஒரு ஃபேஸ். சரி, சின்ன கிசு மக்களே, உங்களுக்கு கிரிக்கெட் கிசு. ஓகே ஃபைன். வில் கம் பேக் டு நியூசிலாந்து டீமோட கன்சர்ன்ஸ். வில் யங் வந்து லாஸ்ட் 3 கேம்ஸ் சிமிலர் டு கில் தான் ஆடல. மேபி டெவான் கான்வே, ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்தியாவோட மிகப்பெரிய பலம் ஸ்பின்னர்ஸ். டெவான் கான்வே நல்ல பிளேயர் அகைன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ். அந்த ஒரு ரிஸ்க் எடுப்பாங்களா? எஸ், டெவான் கான்வேவும் நாட் இன் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் நிக், பட் வில் யங்கும் டேப்பர் டவுன் ஆயிருக்காரு. இட்ஸ் a risk that they need to take. பட் ஐ திங்க் இந்த டீம் எடுக்க மாட்டாங்களா? எனக்கு தெரிஞ்சு எடுக்கணும்னு எனக்கு தோணுது. பட் ஏன் தெரியுமா எடுக்க கூடாது? வில் யங் இப்பதாங்க இந்தியால வந்து மேன் ஆஃப் த சீரீஸ்ங்க. ஸ்பின். இப்போ இந்தியாவுடைய ஸ்ட்ரென்த் என்ன? ஷம்மியோட இனிஷியல் ஸ்பெல், தென் ஸ்பின்னர்ஸ். கரெக்டா? இந்தியாவுடைய ஸ்ட்ரென்த்னா சொல்றத கேளுங்க. வருண் சக்கரவர்த்தி அவருக்கு ஐடியாவே இல்ல. டெவான் கான்வே அட்லீஸ்ட் ஐபிஎல் ஆடி இருக்காரு, ஒரு சில மேட்சஸ் ஆடி இருக்காரு, அனுபவம் இருக்கு அவருக்கு. ரிஸ்க் எடுக்கணுங்க. ஃபைனல்ஸ்ல ரிஸ்க் எடுத்தா, நீங்க தான் சொன்னீங்க நாக் அவுட் மேட்சஸ்னு வந்தா ரிஸ்க் எடுக்கணும். அந்த ரிஸ்க் எடுப்பாங்களா? பட் நான் ஏன் எங்க வைப்பேன்னா, அவர் வந்து ரைட் ஹேண்டர், ரச்சின் லெஃப்ட். இனிஷியலாவே ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் வந்ததுன்னா, இப்ப ஷம்மி எடுத்து மெயினா அவுட் ஸ்விங்கர். சோ அவுட் ஸ்விங்கர் வந்து ரைட் ஹேண்டருக்கு போடுவாரு. சோ அதே மாதிரி இப்ப ஒரு சிங்கிள் எடுத்துட்டு போனீங்கன்னா ரச்சின் வருவாரு. அதே பால் கால்ல வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி ரச்சினுக்கு நீங்க வெளில எடுத்துட்டு போனோம், அதாவது டுவர்ட்ஸ் ஸ்லிப்ஸ் எடுத்துட்டு போனோம்னு நீங்க போட்டீங்கன்னா, அது யங்குக்கு இன்ஸ்விங்கர் லெஃப்ட் சைட்ல 4 அதாவது இனிஷியலா வந்து அந்த நீங்க ரச்சின், நீங்க வருண் சக்கரவர்த்தி த்ரெட்டை விட்டுருங்க. அது வந்து ஒரு 7வது ஓவருக்கு அப்புறம் வரப்போற த்ரெட். நான் இனிஷியல் 7 ஓவர்லயே ஏர்லி விக்கெட்ஸ் போச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ கான்வே 2 லெஃப்ட் ஹேண்டர் வந்தீங்கன்னா போலர்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. ஓப்பனிங் ஒரு லைனை புடிச்சு போட்டுட்டே இருப்பாங்க. டக்குன்னு ஒரு விக்கெட் எடுத்துட்டு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. 10 for 2 நியூசிலாந்துனா அப்ப எங்க நீங்க வருண் சக்கரவர்த்தி த்ரெட்டுக்கு முன்னாடியே போயிடுவாங்க 2 பேரும். நான் இப்படி யோசிக்கிறேன். ஓகேயா, ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல ஹர்திக் பாண்டியா இல்லாட்டி ஷம்மி எக்ஸ்பென்சிவா ஆறாங்கன்னா, தே மோர் ஆஃப்டன் தென் நாட் அக்ஷர் பட்டேல் தான் வந்து ஒன் சேஞ்சா வந்து போடுறாரு. 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கும்போது யோசிக்கலாம்ல, இப்போ நான் யாரை கொண்டு வர போறேன் அப்படின்னு யோசிக்கலாம்ல. வருண் சக்கரவர்த்தி முன்னாடியே கூட கொண்டு வரலாம்ல. அது வந்து ஒரு they are coming from their away from the strategy. And Devon Conway more equipped to play spin la. More Varun Chakravarti நிறைய ஆடி இருக்காருல.
நிறைய எங்க ஆடி இருக்காரு. சிஎஸ்கே கேகேஆர் மேட்ச்ல ஆடி இருக்காரு. ஐபிஎல் 3 வருஷம் கண்டிப்பா ஆடி இருக்காரு. நானி ஆடி இருக்காரு. நம்ம எடுத்து ஸ்கோர்ஸ் பார்க்கணும். வில் யங்கோட கம்பேர் பண்ணும்போது நிறைய ஆடி இருக்காரா இல்லையா? ஆடி இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு மாத்த மாட்டாங்க. ஒரு டோர்னமெண்ட்ல ஒரு நல்ல 100 அடிச்சு ஃபர்ஸ்ட் மேட்ச் நியூசிலாந்துக்கு கான்பிடன்ஸ் கொடுத்த வில் யங் மாத்த மாட்டாங்க. சரி அதை விடுங்க. இப்ப என்ன தெரியுமா ஒரு பிரச்சனை நியூசிலாந்துக்கு? நீங்க வில் யங் ஆடுங்க, நீங்க கான்வே ஆடுங்க, ரச்சின் ஆடுங்க, நீங்க யார வேணா ஆடுங்க. எப்படிதான் நீங்க முதல் ஸ்பெல்ல தானே நீங்க வருண் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு குல்தீப் 2 பேருமே ஆக்சுவலா ஈக்குவலி டேஞ்சரஸ் என்ன பொறுத்த வரைக்கும். அதாவது குல்தீப் இஸ் ஈக்குவலி டேஞ்சரஸ். நம்ம வந்து குல்தீப் வந்து நம்ம வந்து வருண் சக்கரவர்த்தி, ஏன்னா இப்ப வில்லியம்சனுக்கு நான் வந்து குல்தீப் தான் நான் வச்சிருக்கேன். வில்லியம்சனுக்கு குல்தீப்புக்கு வந்து ஏன்னா இப்ப வந்து வில்லியம்சன் கொஞ்சம் அட்வென்ச்சரஸ் ஆயிட்டாங்க. வெரி அட்வென்ச்சரஸ் ஆயிட்டாங்க. ஆமாங்க, அவர் சூப்பரா ஆடுறாருங்க. நான் சொல்றேன் குல்தீப் யாதவ் கிரேட் மேட்ச் அப். நான் ஏன் சொல்றேன்னா ஒன்லி பிகாஸ் அந்த ராங் ஒன் வெளியே போற பால் வந்து அவரு அப்படி ஆடும் போது அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குல்தீப் யாதவ் சூப்பரா போடுறாரு. பட் இன்னொரு மேட்ச் அப் நான் சொல்றேன் நானி. ஐ திங்க் திஸ் இஸ் கோயிங் டு பி a டாப் டயர் மேட்ச் அப். சாண்ட்னர் வர்சஸ் விராட் கோலி. இந்தியன் டீம்ஸ் பெஸ்ட் பேட்டர் வர்சஸ் நியூசிலாண்ட்ஸ் பெஸ்ட் bowler. விராட் கோலி லாஸ்ட் மேட்ச் அகைன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ் அகைன். ஆஸ்திரேலியாவோட கார்னலிக்கு வந்து நீங்க நேர கேட்ச் மேக்ஸ்வெல் விட்டாரு. லெஃப்ட் ஹார்ஸ் கேட்ச். அது ஒரு டஃப் சான்ஸ். டஃப் கேட்ச். பட் டெஃபினெட்லி சரிங்க, ஒரு டஃப் சான்ஸ் தான். பட் நான் அவர் என்ன சூப்பர்மேனா? நான் அவர் எல்லா கேட்சும் சும்மா இப்படி புரியுது. அது மேக்ஸ்வெல் சும்மா ஒரு கை போடாருங்க ஈஸியா. ஏப்பா நானிய மட்டும் கோச் ஆகிட கூடாது. பிளேயரை வந்து கீழ்ச்சி கொடுத்துருவாரு. ஏன் கையில பட்டா கேட்ச் அப்படின்ட்டு வந்து கத்திடுவாருன்னு நினைக்கிறேன். பட் கமிங் டு திஸ் மேட்ச் அப் நானி, இட் இஸ் கோயிங் டு பி டஃப். சாண்ட்னர் பாகிஸ்தான் விக்கெட்லயே செமையா போட்டாரு. விராட் கோலி கொஞ்சம் பார்த்து ஆடிப்பார்ல. இல்ல பார்த்து ஆடணும். விராட் கோலி வந்து இவரை வந்து என்னன்னா நீங்க வந்து இந்த அக்ராஸ் ஆடக்கூடாது, அவ்வளவுதான் சிம்பிள். ஏன்னா சாண்ட்னர் அந்த அதாவது சவுத் ஆப்பிரிக்கா பண்ணியிருந்தா பண்ணக்கூடாதுங்க சாண்ட்னருக்கு மட்டும். இந்தியன்ஸ் வந்து இந்த மேட்சை வின் பண்ணோம்னா சிம்பிளான திங்கு, சவுத் ஆப்பிரிக்கா மேட்சோடைய வீடியோவை மட்டும் ஹைலைட்ஸ் பார்த்துட்டா போதும். சாண்ட்னர் வந்து அப்படியே ஸ்லோவா தான் போடுறாரு. நல்லா தூக்கி அந்த பால் ரெவல்யூஷன்ஸ்ல போடுறாரு. அதை வந்து இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா கிளாசன் அடிக்க போனாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தரும் ஏதோ ஒரு பிளைண்ட் ஷாட் ஆடினாங்க. அதெல்லாம் இல்லாம சாண்ட்னர் அவங்க டீமுடைய பெஸ்ட் போலர், அவருக்கு ஒரு மரியாதை கொடுத்துருங்க. ஒரு 10-45 10-50 கொடுத்தா கூட போதும். 10-45 நீங்க ஆடுங்க, விக்கெட் கொடுக்காதீங்க. இல்ல ஒரு விக்கெட் கொடுங்க. 10-45 மேட்ச் முடிஞ்சிருமே. அதுதான் இது சொல்லுங்க. இது இன்னைக்கு ஃபுல்லா நீங்க தான் சொல்லணும். சரி ஓகே, இந்த மேட்ச் அப் யார் வின் பண்ணுவான்னு சொல்லுங்க. இது ஓகே, இது அவர் பண்ணுவாரு எல்லாருக்குமே தெரியும். பட் நீங்க ஒரு பிரெடிக்ஷன் குரு, ஸ்டாட்ஸ் குரு நானி, உங்களோட பிரெடிக்ஷன் இந்த மேட்ச் அப் வந்துச்சுன்னா என்ன இருக்கும்? நான் வந்து இந்த மேட்ச் அப்ல வந்து கோலி வில் சர்வைவ் அண்ட் he will score of others. ஓகே, சோ அதுதான் அவரோட கேம் பிளேயா இருக்கும். பிக் ஃபைனல்ல கோலி அடிக்காம எப்படிங்க பிக் ஃபைனல்? இப்பதான் ரீசெண்டா நமக்கு T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணி கொடுத்தாரு. சோ அவர் கேம் பிளான் வில் பி டு பிளே அவுட் சாண்ட்னர் சேஃப்லி. ஓகே ஓகே ஃபைன். மூவிங் ஃபார்வர்ட், another blockbuster. அதாவது இந்தியாவோட 3வது சாம்பியன்ஸ் டிராஃபி அடிக்க விடாம தடுக்கிறதுக்கு ஒரு ஆள் கிட்ட ஒரு 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 எபிலிட்டி இருக்குன்னா அது ரச்சின் தான். நம்ம பார்த்தோம் பாகிஸ்தான்ல அடிச்சிருந்தாலும் ஐ திங்க் ஒன்ஸ் அவரு அந்த ஒரு ஃப்ளோல வந்தாருன்னா நிறுத்துறது ரொம்ப கஷ்டம். நானே ஐ திங்க் he's blessed with the beautiful flow of the bat. எஸ், கண்டிஷன்ஸ் கொஞ்சம் வந்து அவருக்கு சாதகமா இருக்கணும் அதுக்கு. பட் சேயிங் தட், இன்னொரு பக்கம் வருண் சக்கரவர்த்தி இந்தியாவோட துருப்பு சீட்டா இருந்திருக்காரு. he's been the key man, go to man இருந்திருக்காரு ரோஹித் சர்மாக்கு. இந்த பேட்டில் எப்படி பாக்குறீங்க? ஐ திங்க் இட்ஸ் a very very interesting battle. நான் பாத்துட்டேன், அந்த சீனியை பாத்துட்டேன், அந்த சீனியை பாத்துட்டேன் நான். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மாதிரி அப்படியே முன்னாடி போய் பாத்துட்டீங்களா? அதாவது இந்த பிட்ச் இருக்குல்ல, இந்த பிட்ச் ஏரியாலே அவுட்டுங்க அவரு. போல்டு வருண் சக்கரவர்த்தி ஆர் ஸ்டெம்ப் ராகுல், போல்டு வருண் சக்கரவர்த்தி ஆர் தப்பித்துனா it will be caught behind or in the slips. அந்த ஸ்டெம்ப் ரேஞ்சுக்குள்ளே இஸ் கானுங்க. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு நான் இப்ப பார்த்த காட்சி வந்து போல்டு வருண் சக்கரவர்த்தி.
ஐயோ நானி, இது மட்டும் இது மட்டும் பழிச்சதுன்னா நானி நீங்க எங்கேயோ போயிடுவீங்க. நான் எங்கேயோ போயிட்டேன், எல்லாம் நினைச்சுட்டுருவாங்க எனக்கு ஏதோ பவர் இருக்குன்ட்டு. நான் பியூர்லி டெக்னிக்ல தான் சொல்றேன். அதாவது அவர் ஆடுற அந்த கட் ஷாட் அதெல்லாம் ஆடும்போது அவரு கொஞ்சம் அந்த எரக்ட் பிளேயருங்க. சோ சான்சஸ் ஆஃப் கெட்டிங் போல்ட் அந்த ஸ்டெம்ப் ரேஞ்சில பிட்ச் ரேஞ்சில அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. நான் பாக்குறேன், போல்ட் ஆன அப்புறம் பேசலாம். பட் நானி சார், இது நீங்க சொன்ன உடனே எனக்கு எந்த காட்சி நீங்க மார்வல் அவெஞ்சர்ஸ் படம் பார்த்திருப்பீங்களா எனக்கு தெரியாது. எண்ட் கேமா இல்ல எண்ட் கேம் போய் தூங்குவேன், நான் போய் தூங்குவேன், பார்க்க மாட்டேன். அதெல்லாம் தூங்கக்கூடிய படமா? சூப்பர் படம்ங்க, ஒன் ஆஃப் தி பெஸ்ட். சரி ஓகே விடுங்க. அது எனக்கு இங்கிலீஷ் படமே அப்படிதாங்க. போயிட்டு பாதி புரியாது, அப்படியே ஜாலியா அப்படியே பார்த்துட்டு இருப்பேன், இல்ல கொஞ்ச நேரத்தை பாப்கார்ன் சாப்பிட்டு தூங்கிடுவேன். சரி, அதுல வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து there are 100 million possibilities அப்படின்ட்டு அப்படியே ஒரு தியானம் போஸ்ட்ல நின்று அப்படியே எல்லா பாசிபிலிட்டியும் பாப்பாரு. அது மாதிரி நீங்க கொடுத்திருக்கீங்க ஒரு ப்ரெடிக்ஷன். சரி ஓகே பாப்போம். மக்களே, நானே சொல்ற ப்ரெடிக்ஷன் நீங்க நம்புறீங்களா? இது நடக்குமா அப்படின்ட்டு கமெண்ட்ஸ்ல போடுங்க. இந்த ப்ரெடிக்ஷனுக்கு பேர் என்ன தெரியுமா? என்னது சொல்லுங்க. இட்ஸ் a bold prediction. bold ஆரன்னு சொன்னேன்ல, இட்ஸ் a very bold prediction. ஓகே ஃபைன். நீங்க சொல்றதெல்லாம் நான் இப்ப எல்லாமே ஓகே தான் சொல்லி ஆகணும். ஏன்னா எல்லாம் நடக்குது. பட் ஃபைனல்ஸ்ல நடந்ததுன்னா நீங்க கில்லி, நானி இல்ல, நீங்க கில்லி. ஓகே, ஒன் எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர் நானி. ஐ ஃபீல் இந்த ஒரு டீமுக்கு வந்து நீங்க ஆப்வியஸ்லி வருண் சக்கரவர்த்தி தான் எடுக்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். ஓகே, இந்தியன் டீமுக்கு நான் இந்த மேட்ச் யாரு? ஓகே, bowlingல வருண் ஆப்வியஸ்லி. பேட்டிங்ல I feel it is going to be Rohit Sharma's day out. I think Rohit Sharma is going to come to the party. He is going to அந்த ஒரு மேட்சே வந்து ஞாபகம் இருக்கா? ஏதோ ஒரு மேட்ச் நம்ம சொன்னோம், அந்த பவர் பிளேல அடிச்சு உடைச்சா முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. அது மாதிரி அவர் வந்து ஒரு ஸ்பெக்டாகுலர் நாக் ஆட போறாருன்னு எனக்கு தோணுது. நீங்க உங்களோட எக்ஸ்பெக்ட்? என்னுடைய பேட்டிங்ல வந்து நான் வந்து ஐ டிபெண்ட் மோர் ஆன் ஐதர் ஸ்ரேயஸ் ஐயர் ஆர் தி பிக் டோர்னமெண்ட் ஃபைனல்ஸ் பிளேயர் கோலி. இவங்க ரெண்டு பேர் தான் எனக்கு தெரிஞ்சு they are going to do fantastically well. இந்தியா வின் பண்றதுக்கு பேட்டிங்ல இவங்க தான் காரணமா இருக்க போறாங்க. இவங்க ரெண்டு பேர்ல யாரா ஒருத்தர். அண்ட் தென் bowlingல it is going to be வருண் சக்கரவர்த்தி and to some extent ஷமி. ஆக்சுவலி இன்னொரு கிசு வந்திருக்கு. நீங்க ஸ்ரேயஸ் ஐயர் பேர் எடுத்த உடனே ஏதோ பத்திரிகையில ஜாயின் பண்ணிட்டீங்களா? கிசு வந்திருக்கு. என்ன கிசுனா, ஸ்ரேயஸ் ஐயரை திருப்பி பிசிசிஐ கான்ட்ராக்ட்ல எடுக்க போறாங்க அப்படின்ட்டு தூரத்துல இருந்து அப்படியே வதந்தி காத்து வாக்குல அப்படியே காதுல வந்து உட்காந்துச்சு. இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறமா எடுத்திருக்காங்க. இப்ப நான் சொல்லியதுக்கு அப்புறம் எடுத்துட்டாங்களா? இல்ல, இது ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடில இருந்தே நான் பார்த்து தான் வந்து சொல்றேன். பட் செமையான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கா ஸ்ரேயஸ் ஐயர். ஐ திங்க் he's been a big massive-ஆன ஒரு bankable பேட்டரா மாறிட்டு வந்துட்டு இருக்காரு. அதை பார்த்து தான் பிசிசிஐ வந்து they are probably going to do it. இன்னும் கன்ஃபார்ம் நியூஸ் இல்ல, பட் இது ஆறதுக்கு அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்கு. பட் saying that, okay fine, final predictions நானே, it's your face, your stage. இது வரைக்கும் பிரில்லியண்டா வந்து பண்ணிருக்கீங்க predictions, பட் ஃபைனல் it's a big game, pressure match. யாரு வேணா தோக்கடிக்கலாம். இந்தியா அன்டிஃபீட்டடா இந்த ஒரு ஃபைனல்ல வரலாம். நியூசிலாந்து ஒரு மேட்ச் தோத்துட்டு வந்திருக்காங்க, பட் நல்ல கிரிக்கெட் அவங்களும் ஆடி இருக்காங்க. பட் இதெல்லாம் மேட்டரே கிடையாது. ஏன்னா ஃபைனல்னு வரும்போது யார் அந்த டேவோட பிரஷரை பெட்டரா அவங்க வந்து ஹேண்டில் பண்ண போறாங்களோ அவங்க தான் வந்து இந்த கேம் வின். நியூசிலாந்து ஏற்கனவே 2 வாட்டி ஃபைனல்ஸ்ல இந்தியாவை தோக்கடிச்சிருக்கு. வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அண்ட் 2000 ஓட சாம்பியன்ஸ் ட்ராஃபி நாக் அவுட் அந்த ஒரு ஃபைனல்லையும் தோக்கடிச்சிருக்காங்க. நானி, the pressure is on. பார்த்து சொல்லுங்க. அவ்வளவுதான். எனக்கு பிரஷரே இல்லைங்க. என்ன மாதிரி இந்தியன்ஸ் இருந்தாங்கன்னா இந்த மேட்சை வந்து வின் பண்ணிட்டு டோர்னமெண்ட் அடிச்சிருவாங்க. எனக்கு பிரஷரே இல்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா இஸ் கோயிங் டு வின்னுங்க டெஃபினெட்லி. அதாவது நியூசிலாந்து டெஃபினெட்லி நல்ல சைடு, நல்லா ஃபைட் பண்ணுவாங்க. அவங்க வந்து இப்போ எப்படி ஆஸ்திரேலியா மாதிரி தான், நியூசிலாண்டும் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா மாதிரி தான், தே வில் ஃபைட். ஆஸ்திரேலியன்ஸ் இன்னும் பயங்கர அக்ரெசிவா தே வில் ஃபைட். பட் நியூசிலாந்து வந்து அவங்க எப்பவுமே ஒரு ஜென்டில்மேன் டீமுங்க. அது ரொம்ப நல்ல டீம். அதாவது வேர்ல்டுலயே எந்த டீம் தோத்தா வருத்தமா இருக்கும்னா இட் இஸ் நியூசிலாந்து. எப்பவுமே நீங்க எந்த நம்ம இந்தியாவே பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டாம், ஏதோ ஒரு டீமோட நியூசிலாந்து ஆனா கூட நியூசிலாந்து தோத்து போனாங்கன்னா நமக்கு வருத்தமா இருக்கும். ஏன்னா எல்லாருமே ஜென்டில்மேன். 1 to
16 உள்ள உட்காந்துருக்கிற சப்போர்ட் ஸ்டாஃப், இப்ப நம்ம ஸ்டீஃபன் ஃபிளமிங் உட்காந்துருக்காரு பாருங்க சிஎஸ்கேல, எல்லாருமே ரொம்ப சாஃப்ட் அண்ட் பியூட்டிஃபுல் ஜென்டில்மேன். ஸோ அதெல்லாம் இருந்தால் கூட கிரிக்கெட்னு வந்த போது இட் இஸ் இந்தியாங்க, வித்வுட் எ டவுட். எனக்கு தெரிஞ்சு இந்தியா இஸ் கோயிங் டு வின் த சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 ஷூராவே இல்ல, எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஓகே ஓகே, அடிச்சு சொல்றாரு நானி, இட் இஸ் கோயிங் டு பி இந்தியா அப்படின்ட்டு. நான் வந்து இந்தியா ஃபேவரட்ஸ்னு சொல்றேன். பட் நியூசிலாந்துக்கு ஒரு மிகப்பெரிய கருவி இருக்கு, ஒரு டூல் இருக்கு. என்ன சொல்லுவா, எக்ஸ்பெக்டேஷனே அவங்களுக்கு மேல கிடையாது. whereas இந்தியா பக்கம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, they have to win this tournament அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. see இது நம்ம சைடுல இருந்து probably players வந்து அது மாதிரி எடுத்துக்க வேண்டாம். but still saying that நியூசிலாண்டோட நீங்க வந்து அந்த ஒரு அவங்களோட அந்த ஒரு வாழ்க்கையே நீங்க பாத்தீங்கன்னா, வந்தா வரட்டும் வரலன்னா பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். பட் இந்தியால வந்து இவ்வளவு நல்லா ஆடிட்டு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2023 வேர்ல்ட் கப் எடுத்துப்போமே, still we are talking about it. பட் நியூசிலாந்து வந்து they have been to the final so many times but they move on faster. so அந்த விதத்துல they are used to not giving too much importance to a big final. so அது வந்து கரெக்ட்டா அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா அது அவங்களோட பலமா மாறும். அதனால நான் வந்து I am going to be 50-50 நானி. I am not going to say இந்தியா தான் ஃபேவரட்ஸ் நியூசிலாந்து ஃபேவரட்ஸ் நான் சொல்ல போறது இல்ல. எஸ், இந்தியாக்கு அட்வான்டேஜ் இருக்கு. ஆன் பேப்பர் மேன் டு மேன் மார்க்கிங் நீங்க பண்ணீங்கன்னா அவங்க தான் பலமா இருக்காங்க. பட் சேயிங் தட் நியூசிலாந்து லைட்டா எடுத்துக்க முடியாது. ஏங்க 50-50 நீங்க இருங்க, ஒன்னும் பிரச்சனையே இல்லை. பட் நான் என்னமா சொல்றேன், நியூசிலாந்துக்கு அதான் நீங்க அவங்களுக்கு என்னைக்குமே பிரஷர் கிடையாது. நியூசிலாந்து எல்லா டோர்னமெண்ட்ஸ்லயும் கன்சிஸ்டன்டா இருக்கிறதுக்கு ஆப்வியஸ் ரீசன் இஸ் தட் இப்போ இந்தியால வந்து ஒரு பிளேயர்னால நீங்க ரோட்ல நடந்து போக முடியாதுங்க. ஒரு விராட் கோலி ரோட்ல நடந்து ஒரு மாலுக்கு போக முடியுமா, இல்லைன்னா ஈவன் ஸ்ரேயஸ் ஐயர் போக முடியுமா, முகமது ஷமி போக முடியுமா, யாருமே போக முடியாது. ஸோ இந்தியா வந்து சூப்பர் ஸ்டார் கல்ச்சர், எக்ஸ்பெக்டேஷன் 1.5 பில்லியன் பின்னாடி எல்லாரும் வின்னுன்றாங்க. இப்ப வேற மற்ற பிளேயர்ஸ் எல்லாமும் எக்ஸ் பிளேயர்ஸ் எல்லாமும் இந்தியா தே வாண்ட் இந்தியா டு லூஸ் ஃபார் த சிம்பிள் ரீசன் இந்தியாவுக்கு அட்வான்டேஜ்னு கத்தினே இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா எந்த பாட்காஸ்ட் எடுத்தாலும் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாவுக்கு அட்வான்டேஜ். நான் ஒரு சிம்பிள் கேள்வி அந்த கேட்கிற அத்தனை பேருக்கு ஒன்னே ஒன்று கேட்கிறேன். ப்ரீ டோர்னமெண்ட்ல இது நம்ம மேட்சுக்கு சம்பந்தம் இல்லை, பட் ஐ வாண்ட் டு டெல் திஸ், பதிவு செய்ய வேண்டும். நான் பதிவு பண்ணுங்க. ஆமா, நான் என்ன கூற வந்தேன் என்றால் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல கரெக்டா சொல்றேன், சொல்றத சொல்லிடுறேன். ஆமா, நீங்க அந்த வாய்ஸ்ல பேசுனீங்கன்னா அப்புறம் எங்கேயோ போயிடுவீங்க. நீங்க உங்க வாய்ஸ்ல இல்ல, நான் டக்கு டக்கு முடிச்சிடுறேன். இந்த வாய்ஸ் ஓகேவா? இது பெஸ்ட், இது ஃபாஸ்ட் இல்ல உங்களுக்கு. நான் என்ன சொல்றேன்னா, ஒரே ஒரு விஷயம், டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன்ஸை ஒத்துக்கிறீங்க, அதுக்கப்புறம் வந்து நீங்க ஆட வந்துடுறீங்க, அப்புறம் இந்தியா வின் பண்ண ஆரம்பிச்சோட நீங்க புலம்புறீங்க. இது ரொம்ப தப்பு. நான் ஒரே ஒரு கேள்வி, அதுவும் நிறைய இங்கிலீஷ்மென் தான் கேட்கறாங்க, இதெல்லாம் இந்தியாவுக்கு அட்வான்டேஜ், அன்ஃபேர் அட்வான்டேஜ், ஐ கான்ட் அக்செப்ட் இட்ன்றாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி, வேர்ல்ட் கப் 2019 ப்ரீ டோர்னமெண்ட்ல பவுண்டரி கவுண்ட்ல கப்பு வின் பண்றவங்களுக்கு கப்புன்னாங்க. அப்ப கப் சிப்புன்னு இருந்தீங்களா இல்லையா? கம்முன்னு கப்பை வாங்கிட்டு வீட்டுல போய் வச்சுட்டீங்களா இல்லையா? நீங்க அப்ப வந்து இட்ஸ் நாட் ஃபேர், பவுண்டரி கவுண்ட்ல எல்லாம் கிடையாது, திருப்பி இன்னொரு சூப்பர் ஓவர்னு அப்ப நீங்க பேசிட்டு திருப்பி நியூசிலாந்துக்கு கப்பை கொடுத்துருப்பீங்க. நீங்க பண்ணல. அப்ப நீ கம்முன்னு இருந்தவங்க இப்பெல்லாம் பேசவே கூடாது. ஸோ தட் இஸ் ஒன் திங். இன்னொன்று, ரோஹித் சர்மாக்கு இந்த வீடியோ பாப்பார் ஷூரா. ஸோ அவருக்கு டாஸுக்கு நான் ஒரு அட்வான்டேஜ் சொல்லி தரேன். அதாவது என்னன்னா, 14 times ஐ திங்க் கன்சிக்யூட்டிவா ஹஸ் லாஸ்ட் த டாஸ். வாழ்க்கையில ஒன்னே ஒண்ணுதான், கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வாழ்க்கையில எது பண்ணாலுமே கன்சிஸ்டன்டா இருந்தீங்கன்னா நீங்க சக்சஸ் தான். ஏன்னா இப்போ டாஸிங் த காயின் இஸ் ப்ராபபிலிட்டி. ஹெட் எவ்வளவு ப்ராபபிலிட்டி விழுதோ ஈக்குவல் ப்ராபபிலிட்டி 50-50 சான்சஸ் ஹெட் அண்ட் டெயில். ஸோ ப்ராபபிளி ரோஹித் என்ன பண்றாரு நினைக்கிறேன், இந்த மேட்ச் ஹெட் கூப்பிடுறாரு, அடுத்த மேட்ச் டெயில் கூப்பிடுறாரு நினைக்கிறேன். இதனாலதான் அவர் லூஸ் பண்றாரு. யூ ஸ்டிக் டு ஒன் திங். தலையில தோனியில ஸ்டிக் பண்ணுங்க. நீங்க தலையை ஞாபகம் வச்சுங்க, எப்ப போனாலுமே யூ கால் ஹெட்ஸ். நீங்க அப்ப எப்படி இருந்தாலுமே வந்து ப்ராபபிலிட்டியில ஒரு வாட்டி டெயில் விழும், பட் இன்னொரு வாட்டி ஹெட் விழும். யூ வில் கீப் 50% ஆஃப் த டைம்ஸ் யூ ஸ்டார்ட் வினிங். ஸோ நீங்க ஒன்னத்தை மெயின்டைன் பண்ணீங்கன்னா யூ வில் பி சக்சஸ்ஃபுல். இதுவும் ஒரு பாடம். ஆல்வேஸ் மெயின்டைன் ஒன். ரோஹித் சர்மா போன் அடிச்சு சொல்றேன். அவர் பாப்பாருங்க, அன்னைக்கு லாஸ்ட் மேட்ச் கூட பார்த்து சொன்னாரு. சரி, ஓகே. ஷம்மி காட்டன் போல்ட் ஆச்சு இல்ல,
அது விட்ட உடனே டக்கு நம்ம ஷோ பார்த்ததால தான் உடனே வருண் எடுத்துட்டு வந்து அருண் சக்கரவர்த்தி கொண்டு வந்தாரா? சரி, ஓகே, ஃபைன். தேங்க்யூ நானி. ஐ திங்க் அதோட இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம். ஐ திங்க் இட் இஸ் கோயிங் டு பி a cracking ஃபைனல். லைஃப் லெசன்ஸும் டிக் பண்ணிட்டீங்க, உங்க ப்ரெடிக்ஷன்ஸும் டிக் பண்ணிட்டீங்க, உங்களோட அனாலிசிஸும் சொல்லிட்டீங்க. தேங்க்யூ சோ மச் நானி. I hope this final match also comes good for you. இந்தியாவும் I'm sure மக்களே உங்களுக்கும் வந்து நீங்களும் கமெண்ட்ஸ்ல போடுங்க யார் வின் பண்ண போறா அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்தியாவா, நியூசிலாண்டா, க்ளோஸ் மேட்சா, இல்லாட்டி ஒன் சைடட் மேட்சா? ஐ ஹோப் இட் இஸ் ஒரு நல்ல ஒரு க்ளோஸான ஒரு ஃபைனலா இருக்கணுங்கிற ஒரு வேண்டுகோள் எனக்கு இருக்கு. எனக்கு யார் வேணா வின் பண்ணாங்க, நல்ல கிரிக்கெட் ஆடணுங்க. The cricketer in me is saying that, but the Indian in me wants India to win the final. Saying that மக்களே ஒண்ணே ஒண்ணு, இப்ப நான் சொல்லியிருந்தா நல்லா கரெக்டா நடந்ததுன்னா இந்தியா வின்னு, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் முக்கியம். சரி, ஓகே, தேங்க்யூ. முக்கியம் பிகிலு, அதுதான் முக்கியம். டெஃபினெட்லி முக்கியம் பிகிலு. பட் நானி, for all you know, if India wins, this might be the last ICC last match for இருக்குமா இருக்காதான்னு தெரியல, எனக்கு தெரியல. இருக்குமா? யாருக்கு இந்தியா வின் பண்ணிச்சுனா ரோஹித், விராட், ஈவன் கேன் வில்லியம்சன் இருக்குமா இருக்காதா? அதுவும் சொல்லிட்டு போயிடு. கேன் வில்லியம்சனை பத்தி எனக்கு தெரியாதுங்க, அவரு விடுங்க. நியூசிலாந்துல மொத்தமே 23 பேர் தாங்க கிரிக்கெட் ஆடுறவங்க இருக்காங்க. சரி, இந்தியா சொல்லுங்க. ஏன்னா நான் சொல்றேன் பாருங்க 2027 தான் வேர்ல்ட் கப். சோ ரோஹித், விராட், ஜடேஜா, ஷமி பாசிபிள் கேண்டிடேட்ஸ். ஏங்க அது நீங்க வந்து அது பாசிபிளா இல்லாட்டி கூட இந்த ஒகேஷன்ல இந்த T20 வேர்ல்ட் கப் முடிஞ்ச உடனே டக்குன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க பாருங்க, அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. நான் சொல்றேன், இந்தியா கப் அடிச்ச அப்புறம் they will just enjoy this and then they will take it. இன்னும் 2 வருஷம் இருக்குங்க. ஆஃப்டர் ஆல் விராட் கோலி இஸ் 36 தான் நினைக்கிறேன். ரோஹித் சர்மா 35 36 தான் ஆடலாங்க. 40 வயசு வரைக்கும் ஆடலாங்க. சச்சின் பாருங்க, நேற்று மாஸ்டர்ஸ்ல 51 வயசுல திருப்பி கம்பேக் நான் கூப்பிடுறேன் சச்சினை. கவர் டிரைவ் அடிக்கிறாரு, ஸ்ட்ரெயிட் டிரைவ் அடிக்கிறாரு, புல் ஷாட் அடிக்கிறாரு. கம்பேக் சச்சின். ஓகே தேங்க்யூ. ஏற்கனவே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண டைமோட எக்ஸ்ட்ரா ஒரு 10 மினிட்ஸ் எடுத்து. ஓகே, தேங்க்யூ சோ மச். தேங்க்ஸ் மக்களே ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. We will catch you லைவ் பண்ணலாமா? நானே மேட்ச் முடிச்சிட்டு டக்குன்னு இந்தியா வின் தான் பண்ணிடலாமா? லைவ் களை கட்டிடலாமா? இந்தியா வின் பண்ணா மேட்ச் முடிச்சிட்டு பண்ணிடலாம். ஓகே மக்களே, இந்தியா வின்னா ஸ்ட்ரைட் அவே ஹாட்டா உங்களுக்கு வந்து லைவ் வந்துரும். ஓகே, I'll see you guys hopefully in the live. Until then, this is Nani and Yomi signing off the field. See you guys. Bye bye.